ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பல்சுவை தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ட்ரீ. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நீ இல்லாது வாழ்வேதடி. அத்தியாயம் 3. சாப்பிடுங்கோ சித்தி. உணவு தட்டை தன் முன் நீட்டியவளை பாசத்துடன் நோக்கினார் லக்ஷ்மி. நீ சாப்பிட்டியா ராஜாத்தி? என்னால் உனக்குத்தான் வீண் சிரமம். இதெல்லாம் சின்ன விஷயம், உனக்கு சொல்ல தேவையில்லை என்று அப்பவே கணேஷிடம் சொன்னேன். அவன் கேட்டால்தானே. அழுத்துக்கொண்டே உணவு தட்டை வாங்கி கொண்டார். என்ன சித்தி நீங்க எனக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்வது? எனக்கு ஒன்று என்றால் பேசாமல் இருப்பீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அது மாதிரித்தான் இதுவும். அன்பும் கண்டிப்புமாக சொன்னவள் உண்மையாகவே கரைச்சல் எல்லாம் இல்லை சித்தி. இன்றைக்கு மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டுமாம். நாளைக்கு வீட்டுக்கு போய்விடலாம். இப்ப சாப்பிடுங்க, மருந்து குடிக்க வேண்டும் என்றதும் அவரும் உணவை உண்ணத் தொடங்கினார். சாப்பிட்டபடியே அவளை பார்த்தவர், அப்போம்மா தம்பி கதைத்தவரா? அவரும் பாவம், நீ இல்லாமல் தனியாக கஷ்டப்படுவார் என்றதும் ஒரு கணம் வீழ்த்தவள், கதைத்தார் என்றவள் நேற்றிரவு பஸ்ஸில் வரும்போது எடுத்தார். எல்லோரும் நல்ல நித்திரை சித்தி. பிறகெப்படி கதைப்பது சொல்லுங்க? அதுதான் கட் பண்ண சொன்னேன். இன்றைக்கு திருப்பி எடுப்பார். அலட்சிய குரலில் தொடர்ந்து சொன்னாள். ஏன்மா, கல்யாணம் செய்து இவ்வளவு நாட்கள் ஆகியும் இன்னமும் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாயே? அவரா எடுக்க வேண்டும், நீ எடுக்கக்கூடாதாமா? அது சரி, நீ வந்து சேர்ந்ததை கூட சொல்லவில்லையா? கண்டிப்போடு கேட்ட லக்ஷ்மி மகளை கூர்ந்து நோக்கினார். அதெல்லாம் காலையிலேயே மாமியிடம் சொல்லிவிட்டேன் சித்தி. அவரே ரகுவிடம் சொல்லி இருப்பார் என்றவள் லக்ஷ்மியின் பார்வையை உணர்ந்ததும், எப்போதும் காலையில் வேலையில் ஓடி திரிவார் சித்தி. அதனால்தான் மாமியிடம் சொன்னேன், சமாளித்தாள். சரி விடு, இப்ப அங்க சாப்பாட்டு நேரம்தானே. எடுத்து கதைத்துவிட்டு அப்படியே எனக்கும் தா பார்ப்போம். லக்ஷ்மியும் லேசில் விடுவதாக இல்லை. மருந்து குடிக்க வேண்டும் சித்தி. முதல் சாப்பிட்டு முடியுங்க, அதற்கு பிறகு எடுக்கிறேன். அவரின் நச்சரிப்பு தாங்காது சொன்னவள் அவர் உண்டதும் அவருக்குரிய மருந்தை கொடுத்துவிட்டு கணவனின் கைபேசிக்கு அழைத்து, அவன் அழைப்பை ஏற்கும் முன்பே லக்ஷ்மியிடம் கொடுத்து, நீங்க கதையுங்கோ சித்தி, பாத்ரூமுக்கு போய்விட்டு வருகிறேன் என்றவாறே அவர் பதிலுக்கு காத்திராமல் அவ்விடம் விட்டு வெளியேறி விட்டாள். பொழுது புலர வழமை போல விழிப்படைந்த ரகுவிற்கு அருகில் படுக்கை காலியாக இருப்பதை பார்த்த பின்னும் மனைவி வீட்டிலில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வெகுநேரம் சென்றது. காலையில் மனைவி சமையல் அறையில் எழுப்பும் சத்தங்கள் இன்று இல்லாததே அவள் இல்லை என்றுணர்த்த மிகவும் ஆயாசமாக உணர்ந்தான் அவன். எப்பொழுதும் மனஸ்தாபப்பட்டதும் அவளே ஓடி வந்து கதைப்பதால் நேற்றிரவு அவள் தன்னிடம்
சொல்லாமல் கொள்ளாமல் போயிருந்தாலும் இம்முறை நாமே எடுத்து கதைப்போம் என்றெண்ணி அவளுக்கு அழைத்திருந்தான். அவளோ, பஸ்ஸில் எல்லோரும் நித்திரை கொள்கிறார்கள், பிறகு கதைப்போம் என நறுக்கென்று சொல்லி கைபேசி இணைப்பை துண்டித்து விட்டாளே. முணுமுணுத்துக் கொண்டவனுக்கு அவள் செயலை நினைக்கையில் லேசாக கோபம் எட்டிப் பார்த்தது. சரி, கோபத்தில் சொல்லாமல் போனால், இப்போ நானே எடுத்து கதைத்தால் இந்த முறுக்கு முறுக்குகிறாளே. மனதில் கடுகடுத்து கொண்டவனுக்கு அதையும் மீறி மனைவியை காணும் ஆவல் எழுந்தது. இந்த 8 மாதங்களில் மனைவியுடன் குடும்பம் நடத்தியிருந்தாலும் அவள் பற்றி தெரிந்து அவளுடன் ஒன்றி வாழ அவன் முனையவில்லை. அதற்காக அவள் முனையும் பொழுதெல்லாம் தகுந்த ஒத்துழைப்பை தன் பக்கத்திலிருந்து கொடுக்க முனையவில்லை. அவசர வாழ்க்கை, வேலை, வீடு என்று ஓடித் திரிபவன் இரவில் களைத்து வந்து சாப்பிட்டுவிட்டு தூங்கவே நேரம் சரியாக இருக்கும். அப்படியே நேரம் கிடைத்தாலும் மாறி மாறி கதை பேசி சண்டை பிடிக்கவே பொழுது ஓடிவிடும். ஆனால் இப்போது வெறுமையான வீட்டைப் பார்க்கையில் அந்த வெறுமை அவன் மனதுள் துள்ளி ஏறி அமர்ந்து மிகவும் வாட்டி எடுத்தது. சிட்டுக்குருவி போல சுற்றித் திரியும் மனைவியின் கைவண்ணம் வீட்டின் ஒவ்வொரு அங்கத்திலும் பளிச்சிட ஆழ்ந்த பெருமூச்சொன்றை வெளியேற்றியவன் சோம்பலுடன் எழுந்து காலைக் கடன்களை முடித்துவிட்டு வேண்டா வெறுப்பாகவே கடைக்கு கிளம்பினான். கடைக்கு வந்தவனை வேலைகள் எப்போதும் போல விழுங்கிக் கொள்ள அதில் ஆழ்ந்து கடையின் கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு மனைவியின் அழைப்பை கண்டவுடன் மிகவும் மகிழ்வாக இருந்தது. சிந்து! ஆவலை அடக்காத குரலில் அழைத்தபடி கைபேசியை காதில் வைத்தவன், தம்பி, நான்தான் மாமி கதைக்கிறேன் என்று மோதிய லக்ஷ்மியின் குரலால் ஒரு கணம் திகைத்தான். சட்டென்று உள்ளே பரவிய ஏமாற்றத்திலிருந்து கணத்தில் மீண்டவன், மாமி, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்படி அங்கே தனியாக இருந்து உடம்பையும் கவனிக்காமல் கஷ்டப்பட வேண்டுமா? சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பும் ஆதங்கமுமாக கேட்டான். மாட்டேன் என்றெல்லாம் சொல்லாமல் சிந்துவோடு இங்கு வாங்க மாமி. இனி உங்களை அங்கு தனியாக விட முடியாது. அன்பாக மிரட்டினான். மருமகனின் கரிசனையான பேச்சு லக்ஷ்மியின் விழிகளை கலங்கச் செய்தது. தன் பெற்றவர்களுக்குப் பின் தனிமையில் இருந்தவருக்கு அன்பை காட்டவும் அன்பை வாங்கவும் இதுவரை முழு உரிமையுள்ளவளாக சிந்து ஒருத்தியே இருந்தாள். ஆனால் இப்போது அவள் கணவன் காட்டும் கரிசனையில் அவர் விழிகள் மெல்ல நனைந்தன. எனக்கு ஒண்ணுமே இல்லை தம்பி. வயது போக போக எல்லா வருத்தங்களும் ஆசையாக என்னை வந்து பார்க்கிறார்கள், அவ்வளவும்தான். இப்போது நன்றாகி விட்டேன். அங்கு வருவதைப் பற்றி ஆறுதலாக யோசிப்போம் என்றவர் மறக்காது அவனையும் அவன் குடும்பத்தையும் நலம் விசாரித்தார்.
இவள் சிந்துவும் இங்கு வர உங்களுக்குத்தான் கஷ்டமாக இருக்கும். சங்கடமாக ஆரம்பிக்க, இதென்ன கதை மாமி, அவள் வராமல் இதில் என்ன சங்கடம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இங்கு வேலைகள் மாமி, தெரியும் தானே. இல்லையென்றால் நானும் வந்திருப்பேன் சட்டென்று இடையிட்டான் ரகு. இப்படியே சிறிது நேரம் அவருடன் கதைத்தவன், பக்கத்தில் சிந்து நிற்கிறாவா மாமி? மெதுவாக கேட்டுப் பார்த்தான். இதோ வருகிறேன் என்று போன பிள்ளை இவ்வளவு நேரமாக அங்கு என்ன செய்கிறாள்? மனதில் முணுமுணுத்துக் கொண்டே, இப்பதான் பாத்ரூம் போனாள் தம்பி, இதோ வந்துடுவாள். அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டே சொன்னார் லக்ஷ்மி. மனைவி தன்னை தவிர்க்கிறாள் என்பதை நன்குணர்ந்து கொண்டவனின் மனமோ மிகவும் சுணக்கம் கண்டது. அவளின் பாராமுகம் தன்னில் இந்தளவு தாக்கம் ஏற்படுத்தும் என்பதை இதுவரை அவனே உணர்ந்திருக்கவில்லையே. இன்று உணர்ந்தவனுக்கோ தன்னை நினைக்கவே ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லை மாமி, இரவைக்கு வீட்டு போனதும் எடுக்கிறேன் முயன்று சாதாரணமாகச் சொல்லி அவரிடம் விடை பெற்றவன் மனமோ தவிப்பிலிருந்து விடை பெறாமல் அதையே கட்டிப்பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தது. என்றாலும் இவளுக்கு இப்படி கோபம் வரக்கூடாது, நாட்கணக்கில் பேசாது இருக்கிறாளே என்று நினைத்த உடனேயே, அந்த கோபம் நியாயம்தானே? இல்லையென்று அவளில் பிழை காண உன்னால் முடியுமா ரகு? மனசாட்சி முறைப்புடன் வினவியது. ஆமாம், அன்று நான் அப்படி கேட்டிருக்கக் கூடாதுதான். அது அவள் மனதை என்ன பாடுபடுத்தியிருந்தால், எதையும் கொஞ்ச நேரத்துக்கு மேல் வைத்துச் சாதிக்காமல் ஓடி வந்து சிரித்து கதைப்பவள் இத்தனை நாட்களாக பாராமுகத்தைத் தொடர்வாள் என நினைத்து கொண்டவன், தம்மிருவருக்கும் இடையிலான இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு வித்திட்ட அந்நிகழ்வினுள் நுழைந்தான். 3 நாட்களுக்கு முன் ரகுவும் சிந்துவும் மயூரா அம்மன் கோவிலுக்கு வந்தவர்கள் சுவாமி தரிசனம் முடித்து கோவில் பிரகாரத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருந்தனர். சிந்துவோ மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் உணர்ந்தாள். வேலை வேலை என்று எப்போதும் திரியும் கணவன் இப்படி சிறு பொழுதை தன்னுடன் கழித்தாலும் அவள் வானில் பறப்பது போல மகிழ்வில் மிதந்து விடுவாள். அப்படியே இன்றும் சிறிது நேரம் இருந்தவர்கள், சரி போவோமா சிந்து, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருக்கு சொல்லிக் கொண்டே கணவன் எழ, வாங்கோ என்று எழுந்து வெளியே வந்தவர்கள் தம் கார் நிறுத்தியிருந்த இடத்தை நோக்கிச் செல்கையில், சிந்து என்ற அழைப்பைக் கேட்டு திரும்பிப் பார்த்தனர். அங்கே தன் பின் வீட்டில் வசித்து வருபவனும் சிறுவயது நண்பனுமாகிய கணேஷ் நிற்பதைக் கண்டு, சிந்து, ஹே கணேஷ், எப்போ வந்தீங்க? அட, நீங்க வரப்போவதாக சித்தியும் சொல்லவில்லையே, நீங்களும் வீட்டு பக்கம் வரவும் இல்லை என்றாள் நண்பனைக் கண்ட சந்தோஷ குரலில். அவர்கள் அருகில் வந்த கணேஷ், டீச்சர்ஸ் செமினார் ஒன்றிற்காக 2 நாட்களுக்கு முன் வந்தேன் சிந்து.
இன்று இரவே யாழ்ப்பாணம் திரும்ப இருக்கிறேன். அடுத்த முறை வரும்போது உங்க வீட்டுக்கு கட்டாயமாக வருகின்றேன். இருவரையும் மாறி மாறிப் பார்த்தபடி சொன்னான். தம் திருமணத்தின் போது கணேஷ் குடும்பம் இந்தியா சென்றிருந்ததும் அவர்களிற்கு தன் கணவனை அறிமுகமில்லை என்பதையும் நினைத்துக் கொண்ட சிந்து, ரகு, இவர் கணேஷ், யாழ்ப்பாணத்தில் எங்க பின் வீடு. சின்ன வயதில் இருந்தே மிக நல்ல பழக்கம். இவர்கள் இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில்தான் சித்தி தனியாக இருக்கவே சம்மதித்தேன் என்றவள். கணேஷ் இவர் தொடங்க, அவளை இடைமறித்தான் கணேஷ். நீர் சொல்லாமலேயே தெரிகின்றது இவர் உம் கணவர் என்று என்றவாறே ரகுவின் கரங்களைப் பற்றிக் கொண்டவன், உங்களைச் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ரகு. ரகுதானே? சிந்துவிடம் வினவி அவள் தலையசைப்பைப் பெற்றுக் கொண்டே, உங்கள் கல்யாணத்திற்கு வரமுடியாமல் போச்சு. அந்த நேரம் என் அக்கா கல்யாணத்திற்கென்று எல்லோருமே இந்தியா சென்றிருந்தோம். இல்லையென்றால் சிந்து கல்யாணத்தை முன்னின்று நான்தான் செய்து வைத்திருப்பேன் என்றவன். சிந்து போல ஒரு மனைவி கிடைக்க நீங்க மிகவும் கொடுத்து வைத்திருக்கீங்க ரகு. 2 பேரும் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் என் ஆசை. உணர்வு பூர்வமாகச் சொன்னவன் பார்வையோ அவனையும் அறியாது சிந்துவின் முகத்தை ஒருவித ஏக்கத்தோடு தொட்டு மீண்டது. சட்டென்று அவன் அப்படிச் சொன்ன விதமும் பார்வையும் அவளை கணத்தில் தடுமாற வைத்தது. என்றாலும் சிறுவயது முதல் பழகியவன், மிகவும் நல்லவன், உண்மையான அன்பில் உள்ளத்திலிருந்து சொல்கிறான் என நினைத்துக் கொண்டவள் அதைப் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவள் கொஞ்சமும் அறியாததொன்றும் இருந்தது. அது கணேஷ் தன் மனமார சிந்துவை விரும்பினான் என்பதே ஆகும். தன் பெற்றவர்களிற்கு சிந்து மீது ஒருவகை அனுதாபமும் அன்பும் இருந்தாலும் அவள் மிகவும் நல்ல பெண் என்பதை அறிந்திருந்தாலும் திருமணம் என்று வரும்பொழுது குறைவில்லாத சீதனம் இன்றி ஒரு பெண்ணை தம் ஒரே மகனுக்கு செய்ய கொஞ்சமும் விரும்ப மாட்டார்கள் என்று நன்குணர்ந்த கணேஷ் மனதில் எழுந்த ஆசையை அப்படியே ஆழப் புதைத்து விட்டான். அப்படியிருந்தும் எத்தனையோ தரங்கள் வீட்டில் சொல்லிப் பார்ப்போமா என்று முயன்றவன் பெற்றவர்களை மீறவோ அவர்களை நோகச் செய்யவோ துணிவின்றி தன் ஆசையை அப்படியே அடக்கிக் கொண்டான். என்னதான் என்றாலும் சிறு வயதில் இருந்தே சிந்துவின் நலனில் மிகவும் அக்கறை கொண்ட நண்பன் அவன். அவளின் கல்யாணச் செய்தி காதில் விழுந்தபோது மனதில் சிறிதாக ஏக்கம் பிறந்தாலும் அவள் எங்கிருந்தாலும் மகிழ்வுடன் நிறைவாக வாழ வேண்டும் என்றே விரும்பினான். இன்றோ ஜோடியாக இருவரையும் நேரில் கண்டதும் கொஞ்சமே கொஞ்சம் தடுமாறித்தான் போனான். ரகுவோ
மிகவும் இயல்பாக அவனுடன் கதைத்தான். அடுத்த முறை கட்டாயமாக வீட்டுக்கு வாங்க கணேஷ் என்று சொல்லி விடைபெற்று வீடு வந்தவர்கள் இரவுணவை உண்டு முடித்துவிட்டு வரவேற்பறையில் வந்தமர்ந்தனர். தொலைக்காட்சியில் சென்று கொண்டிருந்த நாடகம் ஒன்றில் சிந்துவின் கவனம் இருக்க, ரகுவோ இமைக்கவும் மறந்து மனைவியைப் பார்த்திருந்தான். அவன் நினைவோ கணேஷை சந்தித்த இடத்தில் இருந்து வர மறுத்து அடம் பிடித்தது. சிந்து அவனைக் கண்டு மிகவும் மகிழ்வாகக் கதைத்தாள்தான். அவள் சுபாவமே அதுதான் என்பதை இந்தச் சில மாதங்களில் அறிந்திருந்தான் அவள் கணவன். ஆனால் கணேஷ் அவளைக் கண்டு முகம் மலர்ந்தவன். அதையும் தாண்டி எதுவோ போல உணர்ந்தான் ரகு. ஒரு கணம் என்றாலும் கணேஷின் பார்வை ஏக்கத்தோடு சிந்துவில் படிந்ததல்லவா? இவன் மனம் கிடந்து அல்லாடியது. அது மட்டும் இல்லாமல் அவன் கதைத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வேறு ஏதாவது அர்த்தங்கள் உண்டா? அவன் மனமோ ஆராயத் துணிந்தது. நீ இப்படி குழம்புவது தேவையற்றது ரகு. சிந்து உன் மனைவி. அவளைப் பற்றி இப்படி ஒரு கணம் நினைத்துப் பார்ப்பதும் மிகவும் தப்பு. அவன் மனசாட்சி விடுத்த எச்சரிக்கை ஓலைகளை பிடிவாதமாக நிராகரித்தவன். தேவையில்லாது தன் சிந்தனையைத் தட்டிவிட்டு குழம்பித் தவித்தான். சிறிது நேரக் குழப்பத்தின் பின், இதற்கு ஒரு முடிவு கட்டியே தீர வேண்டும் என்ற முடிவில் தயங்கிக் கொண்டே மனைவியை நோக்கியவன், நான் ஒன்று கேட்பேன், கோபிக்காது பதில் சொல்வீரா சிந்து? ஒரு நாளும் இல்லாது தயக்கமாக அவன் குரல் வந்ததை உணர்ந்தாலும், இப்படி நீளமாகக் கதைத்திராதவனை, அதுவும் எதையோ கேட்கிறேன், கோபிக்க மாட்டாயா என்றெல்லாம் அனுமதி கேட்கிறானே என நினைத்த சிந்து இறக்கை இல்லாது வான வீதியில் பறக்கத் தயாராகிக் கொண்டே, ஒன்றில்லை நிறையவே, சும்மா தாராளமாகக் கேளுங்க ரகு, நான் பதில் சொல்கிறேன் மிக்க மகிழ்வுடன் சொன்னாள். அவன் கேட்டதற்கு அவளால் இதே மகிழ்வுடன் பதில் சொல்ல முடிந்ததா? கட்டிலில் குப்புறக் கிடந்து குமுறிக் குமுறி அழுது கொண்டிருந்தாள் சிந்து. அவள் மனமோ வேதனையுடன் உலைக்களமாகக் கொதித்துக் கொண்டிருந்தது. என்னைப் பார்த்து எப்படி இப்படி கேட்க முடிந்தது? அது மட்டும் இல்லாமல் அடிக்கவும் செய்கிறாரே! மீண்டும் மீண்டும் சற்று முன் நடந்ததை நினைத்து வேதனையில் குழறியது அவள் மனம். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும் என்ற பாவனையில் கணவன் வினவ, எதுவோ என்னைப் பற்றி அறிந்து கொள்வதற்காகக் கேட்கப் போகிறார். இத்தனை மாதங்களாக இவர் இப்படி இல்லை என்றுதானே ஏங்கினோம் என மனமகிழ்ந்தவள், சொல்லுங்கப்பா, என்ன தெரிய வேண்டும்? தயங்கியவனைத் தூண்டினாள். அவனோ லேசான தடுமாற்றம் இருந்தாலும் மனதில் வைத்துக் குழம்புவதை விட
கேட்டு விடுவதே மேலென்ற முடிவில் இருந்தானே. இல்ல சிந்து, அது நான் சுத்தி வளைக்காமல் நேராகவே கேட்கிறேன். நீரும் கணேஷும் லவ் பண்ணினீங்களா? இல்ல இல்ல அது கணேஷ் உம்மை லவ் பண்ணினாரா? அப்படி ஏதாவது என்றால் என்னிடம் மறைக்கத் தேவையில்லை சிந்து. தயங்கினாலும் அறிந்து கொள் என மனம் இட்ட கட்டளையை தெளிவாகவே நிறைவேற்றினான். தன் மன உளைச்சலுக்கு அக்கணமே விடை காணத் துடித்தவன் அச்சமயம் வேறெதையும் எண்ணிப் பார்க்கவில்லை. அவன் வாயிலிருந்து தெறித்து வீழ்ந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெருப்பாகச் சுட, முள்ளாகக் குத்த தவித்துத் துடித்துப் போனாள் சிந்து. கணவனிடம் இருந்து இப்படி ஒரு கேள்வியைச் சற்றும் எதிர்பார்க்கவில்லையே அவள். விழிகள் சிவக்க, உதடுகள் துடிக்க, கொந்தளிக்கும் உள்ளத்தோடு விசுக்கென்று எழுந்தவள் பார்வையால் கணவனைச் சுட்டுப் பொசுக்கினாள். இப்போ என்ன கேட்டீங்க? தீப்பார்வையோடு மனைவி கேட்ட விதத்தில் மனதுள் தத்தளித்துப் போனான் அவள் கணவன். இல்ல சிந்து, கணேஷ் உம்மை தடுமாறியவனை அடங்கா ஆத்திரத்தோடு முறைத்தவள். லவ்வா? நானா கணேஷை? என்றவள் குரலில் வெளிப்பட்ட ஏளனத்தை இதழ்களின் சுளிப்பும் விழி வீச்சும் தப்பாமல் அவனுக்கு உணர்த்தி நின்றன. இல்லை ரகு, தெரியாமல்தான் கேட்கிறேன். எல்லோருமே உங்க முதல் பொண்டாட்டி போலவே இருப்பார்கள் என்றா அவள் சொல்லி முடிக்கும் முன் விருட்டென்று எழுந்தவனோ, என்னடி சொல்கிறாய்? கர்ஜனையுடன் அவள் பட்டு கன்னத்தில் தன் கரத்தை இடியாகி இறக்கினான். அடி வாங்கியதில் அதிர்ந்து நின்றவள் மறுகணம் அவ்விடம் விட்டகன்று ஓடிச் சென்று கட்டிலில் விழுந்து நீண்ட நேரமாக அழுது கொண்டிருந்தாள். பெற்றவர்களுடன் இருக்கும்போது அவர்களால் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் சிந்து. அவர்கள் மறைந்த பின்னரும் சித்தியால் அன்பாகவே வளர்க்கப்பட்டாள். இதுவரை அவள் யாரிடமும் அடியோ அவப்பெயரோ வாங்கியதில்லை. இன்றோ தன்னவனின் சந்தேகக் கேள்வியும் அடியும் ஒன்றிணைந்து அவளை நிலைகுலைய வைத்தது. ரகுவிற்கோ மனைவி ஏளனத்தோடு உதிர்த்த உங்க முதல் பொண்டாட்டி என்ற வார்த்தை துளியும் யோசியாது ஆறிக் கொண்டிருந்த அவன் மன ரணத்தில் கூர் ஊசியாக ஆழக் குத்தி தாங்கொணா வலியை ஏற்படுத்தியது. அதையும் மீறி தான் செய்த காரியம் முழுமையாக உரைக்க கூனிக் குறுகிப் போனான் அவன். ஏன் தான் நான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறேனோ? கடவுளே! கேட்கக்கூடாததைக் கேட்டது மட்டுமில்லாமல் கை நீட்டி முணுமுணுத்துக் கொண்டே தன் கரத்தை பார்த்தவனுக்கு அதை எதிலாவது அடித்து உடைக்கும் ஆவேசம் எழுந்தது. என்ன தெரிய வேண்டும்? கேளுங்க என ஆவல் கொப்பளிக்கக் கேட்ட மனைவியின் முகம் நினைவில் வர வருத்தத்தில் துடித்தவனின் மனமோ அடுத்த கணம் முறுக்கிக் கொண்டது.
அவள் செய்தது மட்டும் சரியா? அவளுக்கு இது போதாது, இன்னும் 4 கொடுத்திருக்க வேண்டும். அதென்ன முதல் பெண்டாட்டி? அப்படியென்றால் இவள் யார்? விசரி, தன்னையே தான் இப்படிச் சொல்கிறாளே. கோபத்துடன் சலித்து கொண்டவன், நீதாண்டி, நீ மட்டும்தான் என் பெண்டாட்டி. முதல் கடைசி எல்லாம் நீதான். மெல்ல முனகிக் கொண்டே உள்ளே எழுந்த வேதனையால் சிரசை கரங்களில் ஏந்தி கொண்டு முன்புறமாக குனிந்தமர்ந்தான். தும் தும். திடீரென்று அவன் முதுகில் சரமாரியான குத்துக்கள் விழ விதிர்விதிர்த்து போய் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவன் அளவிட முடியாத திகைப்புடன் இருக்கையை விட்டெழுந்தான். அதிர்ந்து போய் எழுந்து நின்றவன் முன்னால் வந்து நின்ற அவன் மனைவியோ, இங்க பாருங்க, இந்த அடிக்கின்ற வேலையெல்லாம் என்னிடம் வைத்து கொள்ள வேண்டாம். அடித்தால் வாங்கி கொண்டிருப்பேன் என்றா நினைத்தீர்கள் என்று சீறினாள். அதற்கு வேறு ஆளை பாருங்க. இன்னொரு தரம் இப்படி நடக்க வேண்டும், அப்போ தெரியும் நான் யார் என்று. அடிக்கிறாராம், அடிக்கிறார். கடகடவென்று பொரிந்து தள்ளியவள் அதிர்ந்து நின்றவனை கொஞ்சமும் பொருட்படுத்தாது அதே வேகத்தில் அறைக்குள் சென்று மறைந்தாள். இதையெல்லாம் இன்று நினைத்து பார்க்கும்போதே ரகுவால் நம்ப முடியாமல் இருந்தது. உண்மையில் அவள் ஒரு ராட்சசிதான். என் செல்ல ராட்சசி. அவளின் இந்த வெளிப்படையான குணம்தான் என்னை என் கூட்டுக்குள் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. அன்று நான் அப்படி கேட்டதின் பின் வழமை போல தானாக வந்து என்னுடன் கதைக்க முயலவே இல்லை. என் வேலைகளை மட்டும் முறைத்து கொண்டே கவனித்து கொண்டவள் கடைசியாக சொல்லாமலே ஊருக்கு போய்விட்டாளே. தனக்கு தானே சொல்லிக் கொண்டவன் இன்று இரவு எப்படியும் அவளுடன் கதைக்க வேண்டும். அன்று அப்படி கதைத்ததற்கும் அவளை அடித்ததற்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும் நினைத்து கொண்டவன் அதன் பின்னரே தன் வேலைகளில் மூழ்கினான். நீ இல்லாது வாழ்வேதடி. அத்தியாயம் 3 நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.